பழைய உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை அதிகமாக அவங்களுக்கு நினைப்பூட்டும். அதான் பழைய உடன்படிக்கை. கசப்பான கீரை, உப்பு தண்ணி, ருசி இல்லாத அப்பம், வறுத்த அந்த மாமிசம். ஆனால் திராட்சை ரசம் ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுலேயுமே பொருந்தாத ஒரு விஷயம் என்னன்னா திராட்சை ரசம். அது களிப்பின் பானமாக இருக்கிறது, ராஜாக்களின் பானமாக இருக்கிறது, சந்தோஷப்படுகிற பானமாக இருக்கிறது. கவனிங்க, இந்த பழைய பஸ்கா என்பது அநேகருக்காக கிடையாது, எல்லாருக்காகவும் கிடையாது, அந்த குடும்பத்துக்காக தான். அந்த குடும்பத்தில் வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து பூசிக்கலாம். அந்நியன் இருந்தால் அவனும் இந்த நாட்டுக்கு ரொம்ப நாளாக இவங்க கூடவே இருந்துட்டாங்கன்னா அவங்களும் உட்படுத்திக்கலாம். ஆனால் எல்லாருமே, எல்லா ஊராரும், எல்லா நாட்டாரும், எல்லா ஜாதியாரும், எல்லா மொழியினரும் புசிக்க முடியாது. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய, பாருங்க, அநேகருக்கு இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தம் உண்டு பண்ணுகிற பாவ மன்னிப்பு பேர் தான் ரட்சிப்பு.